ஹலோ எவ்ரிவன், நாம் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற முக்கியமான டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் பார்ட் 12 ஆர்டிகல் 280 தான் ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. இது ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடியாக இருக்குது. இதை வந்துட்டு நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து நியமிக்கிறாரு. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவையும் வந்து நியமனம் பண்ணுறாரு. இதோட ஃபினான்ஸ் கமிஷனோட அதாவது ஆக்ட் வந்துட்டு 1951 வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட ரூல்ஸும் வந்துட்டு சேம் இயர்லேயே வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுபடி தான் வந்துட்டு இதோட காம்போசிஷனை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு இதோட காம்போசிஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலை. இதோட காம்போசிஷன் வந்துட்டு இந்த ஆக்ட் படி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எத்தனை சேர்மேன் இருப்பாங்க, எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த ஆக்ட் படி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா இதுபடி பார்த்தோம்னா ஒரு சேர்மேனும் ப்ளஸ் வந்துட்டு 4 மெம்பர்ஸும் வந்து இருக்கிறாங்க. சேர்மேன் வந்துட்டு பப்ளிக் அஃபேர்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவராக இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. மெம்பர்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா ஜட்ஜ் ஆஃப் வந்து ஹைகோர்ட்டாக இருக்கணும், ஆர் வந்துட்டு அதுக்குள்ள குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஆர் ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் வந்து அக்கௌண்ட்ஸில் இருக்கணும், ஆர் வைட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் வந்து ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் அண்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கணும், ஆர் ஸ்பெஷல் நாலேஜ் ஆஃப் வந்து எக்கானமிக்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நெட் ப்ரோசீட்ஸ் பிட்வீன் ஸ்டேட்ஸ் அண்ட் சென்டர். ஓகே, நெட் ப்ரோசீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து கவர்மெண்ட் வந்துட்டு நம்ம இந்த டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன செலவு பண்ணுச்சு அப்படிங்கிறத ஒரு டோட்டல் ப்ரொசீட்லேருந்து, அதாவது கிராஸ் ப்ரொசீட்லேருந்துட்டு மைனஸ் பண்ணிடணும். ப்ளஸ் வந்துட்டு செஸ்ஸு சர்சார்ஜ் இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டோம்னா ஒரு நெட் ப்ரொசீட் வந்து கிடைக்கும். அதை தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு 80th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி எல்லா டேக்ஸையும் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஷேர் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து எல்லா டேக்ஸையும் வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க எக்ஸப்ட் செஸ் அண்ட் சர்சார்ஜ். இதை வந்து யார் சஜஸ்ட் பண்ணான்னா 10th ஃபினான்ஸ் கமிஷன் அப்போ வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்துட்டு தலைவராக யார் இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா பந்த் வந்து இருப்பார். செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராண்ட்ஸ் இன் எய்டு டு த ஸ்டேட்ஸ் ஆர்டிக்கல் 275 படி அதாவது மாநிலங்களுக்கு சேர வேண்டிய மானியங்கள் அளிக்கிறது இதோட முக்கியமான ஃபங்க்ஷனாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்துட்டு இப்போ உள்ள கரண்ட் 60th ஃபினான்ஸ் கமிஷன் படி வெர்டிக்கல் டெவல்யூஷனில் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்க அமௌண்ட்டை. இந்த வெர்டிக்கல் டெவல்யூஷன் படி அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக வந்துட்டு செஸ்ஸை மட்டும் தனியாக எடுத்துட்டு அதாவது சென்டர் வந்துட்டு எப்போதுமே செஸ் வந்துட்டு சென்டருக்கு தனியாக போயிடும். பேலன்ஸ் உள்ள அந்த ஷேரில் 100% வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு சென்டருக்கு எவ்வளோ ஸ்டேட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி தான் பிரிப்பாங்க. செஸ்ஸை தவிர 100% எடுப்பாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு செஸ்ஸை தவிர வந்துட்டு 60th ஃபினான்ஸ் கமிஷனில் ஸ்டேட்ஸுக்கு வந்து 41% கொடுத்துடலாம், சென்டருக்கு வந்து 59% வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிளான் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வெர்டிக்கல் டெவல்யூஷன். இதில் வந்துட்டு ஸ்டேட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 41%லையும் ஹரிசாண்டல் டெவல்யூஷனாக பிரிப்பாங்க. இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோ, இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோ, அதர் ஸ்டேட்ஸ்க்கு இவ்வளோ அப்படி சொல்லி ஹரிசாண்டல் டெவல்யூஷன்னு குறிப்பிட்ட க்ரைட்டீரியா வச்சு பிரிப்பாங்க. அதுதான் வந்துட்டு இந்த 41%ல் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கொடுக்க வேண்டியது. அதுலேயும் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கொடுக்குறதுலையும் ரூரல் லோக்கல் பாடி ப்ளஸ் வந்து அர்பன் லோக்கல் பாடி ப்ளஸ் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதுக்கும் வந்துட்டு கொஞ்சம் குறிப்பிட்ட தொகையை வந்துட்டு மானியமாக கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 60th ஃபினான்ஸ் கமிஷனில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு 41%, சென்டருக்கு வந்து 59% வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷனில் வந்துட்டு சென்டருக்கு வந்துட்டு 58%, ஸ்டேட்ஸுக்கு 42% வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஏன்னா வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஸ்டேட்டாக இருந்ததுனால போன டைம் வந்து 42% கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து யூனியன் டெரிட்டரிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து டேரெக்டாக வந்துட்டு ஷேர்ஸ் வந்து போயிடும். இப்போ ஸ்டேட் படி வந்து பிரித்து ஸ்டேட் வைஸாக வந்து தரமாட்டாங்க, அதுக்கு டேரெக்டாகவே கொடுத்துருவாங்க. அதனால் இப்போது வந்துட்டு 1% வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு வெறும் 41% தான் ஸ்டேட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹரிசாண்டல் டெவல்யூஷன், இது வந்து வெர்டிக்கல் டெவல்யூஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டேட்ஸுக்கு கொடுத்தாச்சு வெர்டிக்கல் டெவல்யூஷன் படி 41%. அந்த 41%ல் வந்துட்டு ஹரிசாண்டல் டெவல்யூஷன் படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்துட்டு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து குறிப்பிட்ட க்ரைட்டீரியா வந்து வச்சுருக்காங்க. இந்த க்ரைட்டீரியாலாம் இருந்தால் இதுக்கு அதிகமாக கொடுக்கலாம், இந்த க்ரைட்டீரியாலாம் இருந்தால் இந்த ஸ்டேட்ஸுக்கு கம்மியாக கொடுக்கலாம். இப்படி கொடுத்து எல்லா ஸ்டேட்டையும் வந்து ஈவன் பண்ணணும். அதாவது எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதோட
அந்த அதாவது ஃபிசிக்கல் இதை வந்துட்டு ஈவன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்கம் டிஸ்டன்ஸ் வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ள பர்சனோட பெர் கேபிட்டா இன்கம் வச்சு வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட் இருக்குது, ஃபிஃப்த்து ஒரு ஸ்டேட் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு உள்ள ஸ்டேட்டுக்கு பெர் கேபிட்டா இன்கம் வந்து அதிகமாக இருக்கும், ஃபிஃப்த்து உள்ள ஸ்டேட்டுக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ வந்துட்டு கம்மியாக இருக்கிற ஸ்டேட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா அதிகமான ஷேர்ஸ் வந்து தருவாங்க. செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பாப்புலேஷன் அதிகமாக உள்ள ஸ்டேட்டுக்கு கொடுக்குறது தான் இந்த பாப்புலேஷன் க்ரைட்டீரியா. தேர்ட் ஒன் பார்த்தோம்னா டெமோக்ராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆர் வந்து ஃபர்டிலிட்டி ரேட்டு. இந்த ஃபர்டிலிட்டி ரேட் வந்துட்டு யார் வந்துட்டு கம்மி பண்ணியிருக்காங்க, அதாவது மகப்பேறு விதத்தை வந்து யார் கம்மி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கொடுக்குறது தான் வந்துட்டு இந்த க்ரைட்டீரியா. ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா ஏரியா வந்துட்டு யாருக்கு வந்து அதிகமாக இருக்குது அதை பொறுத்து கொடுக்குறது தான் இந்த க்ரைட்டீரியா, ஏரியாவை வச்சு கொடுக்குறது. அடுத்து ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் எக்காலஜி. ஃபாரஸ்ட்டோட ஏரியா வந்துட்டு எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்டை அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அதை பொறுத்தும் வந்துட்டு ஷேர்ஸ் வந்து தராங்க அப்படி சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த் ஒன் பார்த்தோம்னா டேக்ஸ் அண்ட் வந்து ஃபிஸ்கல் எஃபர்ட். இது வந்துட்டு பார்த்தோம்னா டேக்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு டேக்ஸ் கட்டுறதுல எவ்வளோ டிசிப்ளினாக இருக்காங்க அதை பொறுத்து கொடுக்குறது இந்த க்ரைட்டீரியா. செவன்த் ஒன் வந்துட்டு கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி. அதாவது நம்மளோட நேஷ்னல் ஜிடிபிக்கு எவ்வளோ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அந்த ஸ்டேட்டு அதை பொறுத்து கொடுக்குறது தான் இந்த க்ரைட்டீரியா வந்து நம்ம தமிழ்நாடு சஜஸ்ட் பண்ண க்ரைட்டீரியா. ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த தடவை 16th ஃபினான்ஸ் கமிஷன் அப்போது இந்த க்ரைட்டீரியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒவ்வொரு 15th ஃபினான்ஸ் கமிஷனில் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ஷேர்ஸ் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒவ்வொரு க்ரைட்டீரியா கீழே இன்கம் டிஸ்டன்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து 45% வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. பாப்புலேஷனுக்கு பார்த்தோம்னா 15%, ஃபர்டிலிட்டி ரேட்டுக்கு வந்து 12.5%, ஏரியாவுக்கு வந்து 15%, ஃபாரஸ்ட் எக்காலஜிக்கு 10%, டேக்ஸ் அண்ட் வந்து ஃபிஸ்கல் எஃபர்ட்டுக்கு 2.5% வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி வந்துட்டு இந்த தடவை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஒதுக்கீடு பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா இது வந்து ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணது. இதில் வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷனில் பார்த்தோம் அப்படின்னா இன்கம் டிஸ்டன்ஸில் வந்துட்டு போன தடவை விட 2.5% வந்து லெஸ் பண்ணி அதை வந்துட்டு பாப்புலேஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் உள்ள 4 க்ரைட்டீரியாவுக்குமே ஒரு 10% வந்துட்டு ஷேரை வந்து கொடுத்துருக்காங்க. எது பார்த்தோம்னா ஃபர்டிலிட்டி ரேட்டுக்கு 10, ஏரியாவுக்கு 10, ஃபாரஸ்ட் எக்காலஜிக்கு 10, டேக்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் எஃபர்ட்டு கிடையாது. இந்த தடவை அதை எடுத்துகிட்டு தான் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபியை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இதோட அதாவது நம்மளோட இந்த ஷேர்ஸ்லாம் வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வந்து அதிகமாக போகுது கம்மியாக போகுது அப்படி சொல்லி பார்க்கலாம். கம்மியாக போகிற ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சிக்கிம் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது, 2வது கோவா, 3வது வந்து நாகாலாந்து. அதிகமான ஷேர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து உத்தரப்பிரதேஷ், 2வது வந்து பீகார், 3வது வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது. இப்போது வந்துட்டு அதுலேயுமே ஸ்டேட்ஸில் கொடுக்குற இதுலேயுமே ஷேர்ஸ்லேயுமே கிராண்ட்ஸ் இன் எய்டு வந்துட்டு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஓவரால் வந்து பார்த்தோம்னா 9.47 lakh crore வந்துட்டு ஓவரால் 5 இயர்ஸ்க்கு வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ரூரல் லோக்கல் பாடிக்கு தனியாக, அர்பன் லோக்கல் பாடிக்கு தனியாக, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ரூரல் லோக்கல் பாடிக்கு பார்த்தோம்னா 4.35 lakh crore வந்து கொடுத்துருக்காங்க. அர்பன் லோக்கல் பாடிக்கு 3.56 lakh crore வந்து கொடுத்துருக்காங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு 1.55 lakh crore வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது ரூரல் லோக்கல் பாடிக்கும் அர்பன் லோக்கல் பாடியும் கம்பேர் பண்ணும்போதுட்டு பர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா ரூரல் லோக்கல் பாடிக்கு வந்துட்டு 55% கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் உள்ள 45% வந்து அர்பன் லோக்கல் பாடிக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து பார்த்தோம் உள்ள ஃபினான்ஸ் கமிஷனில் பார்த்தோம்னா அர்பன் லோக்கல் பாடிக்கு வந்துட்டு கம்மியாக தான் வந்துட்டு ஷேர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இந்தியாவில் வந்து அர்பனைசேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இதோட ஷேர்ஸ் வந்து இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு இதோட சேர்மன் பற்றி பார்க்கலாம். நம்ம சேர்மன் வந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு 16th ஃபினான்ஸ் கமிஷன் வரைக்கும் வந்து இப்போதைக்கு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு 1951 கேசி நியோகி அப்படிங்கிறவர் வந்து போட்டிருக்காங்க. செகண்ட் வந்து கே சந்தானம், தேர்ட் ஏகே சந்தா, 4th பிவி ராஜமன்னார், 5th மகாவீர் தியாகி, 6th பிரம்மானந்தா ரெட்டி, 7th ஜேஎம் ஷெலாட்டா, 8th ஒய்பி சாவன், 9th என்கேபி சால்வி, 10th கேசி பந்த், 11th ஏஎம் குஷ்ரோ, 12th சி ரங்கராஜன், 13th விஜய் கில்கர், 14th ஒய்வி ரெட்டி, 15th என்கே சிங், 16th அரவிந்த் பனகாரியா,
இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 2026 31 வரைக்கும் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட்டில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.